ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவமானது இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு. அதில் உயிரிழந்தவங்களோட பாடிங்களை வந்து பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 305 பாடி வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துலேருந்து இப்போ தான் வந்து பாடியை கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, லைனாக கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து மண்ணுக்கடியிலேருந்து பாடிஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து 26 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. ஓகே. இந்த இடத்துல 25 கிலோமீட்டர் தானே அந்த மண்ணும் கல்லோட சேர்த்து இங்கே வந்துச்சு. நாங்கள் என்ன அடையாளத்தை கண்டுபிடிச்சோன்னா இந்த காது, மூக்கு, கை, விரல் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். வேற எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை உடம்புல. இந்த பார்ட்ஸ் மட்டும் கிடைச்சி வந்து கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒருத்தங்க? அவங்க டிஎன்ஏ தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களை வந்து இந்த கேம்ப்ல கொண்டு வந்து இப்போ வச்சிருக்காங்க? ചൂരൽമല, മുണ്ടക്കായ്, ஓகே മെയിനാണ് 3 ഇടം. പിന്നെ അട്ടമല. ஓகே மொத்தம் 3 இடம். 3 இடத்துல ஆளுங்க தான் இங்க இருக்காங்க. இப்போ ஓகே 2000க்கு மேல ஆளுங்க இருக்காங்க. இப்போ இங்கே மட்டும் இங்க மட்டும் இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 இடத்துல வந்து இந்த உருள் பொட்டல்ன்றது வந்து நடந்துச்சுங்களா? 3 இடத்துல தான் வந்து சூரல்மலையில வந்து முண்டக்காயில. ஓகே. எந்த இடத்துல வந்து பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு? பாதிப்பு அதிகம் இருந்து சூரல்மலை இருந்தது. சூரல்மலை. ரெண்டு சேம் தான், வெரி பெருசுன்னு இல்லை. ஒரு 10 கோடி 20 கோடி வித்தியாசம் தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் மட்டும்தான் இங்கே வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை வந்து நிறைய ஸ்டேட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணவங்க? எல்லா சைட்ல தான் ஆள் இருக்காங்க. எல்லா சைட்ல மலையாளிஸ் மட்டும் இல்லை, எல்லா சைட்லயும் ஆள் இருக்காங்க. அதிகமாக எஸ்டேட்ல வேலை பார்க்குறாங்க. 25 வருஷமா 30 வருஷமா வேலை பார்க்குறாங்க இருக்காங்க. அவங்க தான் கூடுதல் ஆள் இருக்காங்க. பின்ன ஆசாம் அப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க, மலையாளிஸுக்கு இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே சேம் பாதிப்பு தான். யாருக்கும் பெருசாக அப்படின்னு இல்லை, எல்லாரும் ஒரே சேம் பாதிப்பு தான். ஓகே. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலேயே ஒருத்தர் மட்டும் தான் மிஞ்சி இருக்காங்க, யாருமே காணோம். கட்டாயமா அப்படிதான் இருக்கு. ஒரு அப்பா அம்மாலாம் இருக்காங்க, பையன் மட்டும்தான் இருக்காங்க. அப்பா அம்மா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு குடும்பத்தில் 5 பேர் தனியாக அதுவும் போயிருக்காங்க. ஒரு குடும்பத்து யாருமே இல்லாத இடத்துல இருக்காங்க. அப்படி உள்ள ஆளுகளும் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போனவங்க இப்போ இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து இவங்களை மிஸ்ஸிங் சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கள் அப்பாவை காணோம் அம்மாவை காணோம். அது மாதிரி எத்தனை பேரோட அம்மா அப்பா கூட பிறந்தவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஆல்மோஸ்ட்? இல்லை இன்னும் வந்து நிறைய பேர் எடுக்க வேண்டி இருக்கா கணக்குப்படி? இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் போடி தெரியாதவங்க இப்பயும் வந்துட்டு பார்த்துட்டு முகம் ஃபேஸ் எல்லாம் பார்த்து தெரியாதவங்க என் போடியில் அந்த போடி இந்த போடி நிறைய பேருக்கு இப்பயும் போடி நிறைய படி பேக் ஸ்கூல் பேக் ஐசண்டர் ஸ்கூல் பேக் நிறைய பேர் போடி இருக்காங்க. ஓகே. அப்போ இன்னும் நிறைய பேர் இன்னும் ஒரு 60-70 கோடிக்கு மேலே தெரியாதவங்க இன்னும் போடி நிறைய 60-70 பாடி இன்னும் தெரியாதவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாமலே இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கை கால் இந்த பார்ட்ஸ் மட்டும் கிடைச்சே வந்து கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒருத்தங்க? அவங்க இன்னும் டிஎன்ஏ தான் பண்ணுவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புவாங்க. ஓகே. அது மூலியமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசாஸ்டருக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைலாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கு? கவர்மெண்ட் இப்போ இதுவரைக்கும் ஒரு பெருசாக ஆர்டர் கொடுக்கல. இங்கேருந்து போகங்குள்ளார மினிஸ்டர் அப்படின்னாலும் தீர்மானம் எடுத்து தான் விடுவார்ன்றது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு மினிஸ்டர். மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. அப்போ அது பொறுத்தளவு எல்லாம் தெரியும். அது வந்து 26 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. ஓகே. இந்த இடத்துல 25 கிலோமீட்டர் தானே அந்த மண்ணும் கல்லோட சேர்த்து இங்கே வந்துச்சு. ஓகே. 26 கிலோமீட்டர் வந்துருக்கு. அந்த சூரல் மலை வந்து அந்த முண்டா கேம்ப் வர தான் அந்த போட்டியில் வந்துச்சு. ஓகே ஓகே. லாங் டைம் தான் வந்துச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல வந்து இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டுச்சு? அது சூரல் மலை தான். சூரல் மலை. ஓகே. மேப்பாடி இந்த ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போயிருந்த சூரல் மலை கிடைக்கும். ஓகே. இந்த மலைக்கு அப்புறம் ஓகே. இப்போ வந்து சூரல் மலைன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நிலச்சரிவு ஏற்படுதுன்னு சொல்றீங்க. அது திங்களாச்சும் ராத்திரி நைட்டுக்கு 1 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் பொட்டி போந்துச்சு. ஆனால் பொட்டி போந்த கீழே இருந்த ஆளுகள் எல்லாமே ஃபர்ஸ்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்த அப்புறத்துக்கு 2வது பொட்டி வந்துச்சு. அந்த பொட்டிச்ச மோள ஆடுகள் 2வது அடிச்சு வந்துச்சு. அதில் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. மேலே வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து இந்த ஆட்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம்ல பொட்டியிருந்த ஆளுகள் எல்லாம் போயிட்டு இவரெல்லாம் கிட்ட இடத்துக்கு பிடிச்சி கறி ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஏறி அந்த அப்படியே மலையெல்லாம் காடெல்லாம் ஓடி வந்து அப்படி இந்த வீட்டுக்கு மேலே அந்த ஆத்தம் வச்சிருக்கு. அந்த கொஞ்சம் ஆள் தான் அந்த ரசப்பட்டிருக்காங்க. பாக்கி ஒரு எத்தனை ஆள் இருந்தாலும் தெரியாம முடியாது. ஆனால் இப்போ 300 பேர் தான் இங்கே
இறந்துருக்காங்க இடத்துல அங்கே போயிட்டு இருக்காங்க. அந்த 300 ஆளுக்கு 290 ஆள் தான் இப்போ கிடைச்சிருக்கு. ஆனா இனி கொஞ்சம் நிறைய ஆள் இருக்கு. அந்த பல இடத்துல தண்ணி போட்டு அந்த பல இடத்துக்கு வந்து அவரு இது ட்ரை பண்ணது கிடைக்கிறது எடுத்து இருப்பாரு. அப்போ எப்படி கிடைச்சிருந்து அந்த டைம்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு அவரை கூட்டிட்டு வந்து இங்க கேம்ப்ல அனுப்புறதுக்கு பயங்கர டேஞ்சரானது. அந்த இடம் பார்க்கறது முடியாது. இப்போ எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கே யாருமே கிடைக்காது. அந்த ரசப்பிரவர்த்தனம் மட்டும்தான் அங்கே போகுது. அதான் இங்கே நடந்துச்சு. அந்த நைட்டுக்கு 2 மணிக்கு தான். அப்போ அவர் முன்னே முடிவு கிடைச்சி அவருக்கு. ஆனால் அது ப்ரூஃபோ வந்தாலே அந்த மிருகங்களுக்கு ஆனையெல்லாம் கிட்ட இருக்கு. ஆனையெல்லாம் பார்த்து அங்கே இடத்துக்கு போய் ஆனையெல்லாம் பார்த்து கண்டு அதை எல்லாரும் ஓடி ரசப்படுத்திருக்காங்க. காட்டுக்குள்ள ஓடி போய் நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பாடி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நான் சில பேர் வரல அப்படின்றாங்க. அப்படி வரதான் இந்த இதில் போட்டிருக்குது. அந்த இதை இந்த இடத்துல இருந்தாருக்கு. ஆனால் இவரே வந்து அவரை கிடத்துல ஆள் எத்தனை ஆள் போயிருக்காங்க. வந்து வீட்டில் எத்தனை ஆள் போயிருக்காங்க. ஒரு ஆள் தான் கிடச்சி இப்போ நாங்கள் பார்த்தாங்க. ஒரு ஆளுக்கு கேட்டேன். இப்போ அவர் சொல்லியிருக்காங்க. அப்போ அது மூணு பாப்பா அம்மா போயிட்டுருக்காங்க. இவன் மட்டும்தான் கிடச்சி. அப்போ அங்கடி வந்து அந்த மோனை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்து அவரே ஓகே இருந்தாலே அவரை ஃபேஸு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு கொடுத்து இங்கே தான் மரப்படும். இந்த இடப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கேப்பில் இந்த மறுபடியும் நடந்துச்சு இந்த இல்லை இங்கே ஃபஸ்ட்டு தான். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1:30 மணிக்கு தான் பொட்டி வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 15-30 மினிட்ஸ்க்குள்ளே தான் 2வது பொட்டி வந்துச்சு. அது 26 கிலோமீட்டர் தானே. அந்த சூரியமலையிலேருந்து 26 கிலோமீட்டர் தானே இங்கே வந்துச்சு. ஸோ வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து பப்ளிக்கால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆள் வந்து இந்த வீடுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு எங்குமே வாய்ஸ் கேட்டாலுமே அவருக்கு தெரியாது. அந்த இடத்த இருந்துச்சு. அப்போ நிறைய டார்ச் எடுப்போம் வந்துச்சு. ஆட்கார் எல்லாம் டார்ச் வந்துச்சு. ஒரு எப்படியே சவுண்டு போட்டிருந்தாலும் அங்கே கிடையாது. அத்தனை லாங் தான். அப்போ அவர் சின்ன சவுண்ட் என்னாவது கேட்டு இப்போ பதுங்கி வந்து அப்படி தான் அந்த கிட்ட தான் வந்துச்சுருக்கு. அப்படி தான் அவரை பார்த்து அவர் ரஷ்படுத்திருக்காரு. എന്താ സംഭവിച്ചത്? എന്നാണ് സംഭവിച്ചത്? ഇന്നൊക്കെ 5 ദിവസമായി നമ്മളുടെ ഞങ്ങൾ പോയി ഓടി കളിക്കാൻ. ഇപ്പോൾ ആംബുലൻസ് വന്നു നിലമ്പൂരിൽ നിന്ന്. അവരുണ്ടാകും ബോഡി നോക്കാൻ പറയാം. നോക്കണേ നോക്കാൻ ഓടുകയാണ്. ഓക്കെ ഓക്കെ. അതിന് പെങ്ങളും പോയി. ഞങ്ങൾ ഏകദേശം പോയി. അനിയും പോയി. എല്ലാം പോയി. 5 ആൾ പോയി. ഒരു കുടുംബത്തിൽ 5 ആൾ പോയി. 5 ആൾ പോയിട്ട് ഒരാൾ ഒരു ചെറിയ കുട്ടിയുടെ ബോഡി മാത്രമേ കിട്ടിയുള്ളൂ. ഓക്കെ. ബാക്കി നിലമ്പൂരിൽ നിന്ന് വരുന്നുണ്ട് പറഞ്ഞിട്ട് നോക്കാനൊക്കെ ഓടുന്നതാണ്. சரி சரி. ரொம்பவே வந்து ஒரு மாதிரி டிசாஸ்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட குடும்பத்தை சேர்ந்து 5 பேரையும் தொலைச்சிட்டு ஒரே ஒரு குழந்தையோட பாடி மட்டும்தான் கிடச்சிருக்கு. இன்னொரு பாடி வந்து பார்த்திங்கன்னா நிலம்பூர்ன்ற இடத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாடிஸ் வந்திருக்கு. அதில் வந்து என் குடும்பத்தை சேர்ந்த யாராச்சும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக நான் வந்து அவசர அவசரமாக போயிட்டுருக்கேன். என்னை தப்பாடுறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில். ஏன்னா வந்து அந்த ஒரு நிலமையில நம்ம இருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம கேட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை நான் வந்து பார்த்ததே கிடையாது. ഇത്രയും ദയനീയാവസ്ഥയായിട്ടുള്ളൊരു കാര്യം ആദ്യമായിട്ടാണ്. അത്രയ്ക്ക് ഒരു ദയനീയാവസ്ഥയായിരുന്നു വരുന്നത്. കാരണം വെച്ചാൽ ചെറിയ പിഞ്ചു കുട്ടികൾ, മക്കൾ തല താലി ഒക്കെ നഷ്ടപ്പെട്ട ആൾക്കാരാണ് കൂടുതൽ. അവയങ്ങൾ തിരിച്ചറിയാൻ പറ്റാത്ത പോലെ. എന്നുവെച്ചാൽ തലയില്ലാത്തതുകൊണ്ട് തിരിച്ചറിയാൻ പറ്റുന്നില്ല. സ്വന്തം മകന് മോളിൽ തന്നെ തിരിച്ചറിയാൻ പറ്റാത്തൊരു വിധത്തിലാണ് ഓരോരുത്തരും മുഖം. അതൊക്കെ കാണുമ്പോൾ തന്നെ നമുക്ക് മനസ്സിലാകേണ്ടത് എത്രയ്ക്ക് ഒരു ഭയങ്കരമാണ്. கேரளாவிலேயே இப்படி ஒரு சம்பவம் வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குழந்தைங்களோட கை கால் தலை மட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மனசு வெறுத்து போகுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி விஷயம் நிறைய பார்த்துருப்போம். இருந்தாலும் இதை பார்க்கும்போது உண்மையிலே சொல்லணும்னா எங்களோட மனசு வந்து ரொம்ப பதபதைக்க வைக்கிறதுன்னு தான் அவரோட பதிலாக இருக்குது. அன்றைக்கி நாங்கள் விடிய காலையில் செய்தி பார்த்து தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் இங்கே வந்து 4 நாள் ஆச்சு. செய்தி பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே என்னென்னா முண்டக்கை சூரியன் மலை புந்திரி மட்டை பக்கம் எங்கள் அக்கா என்கிட்ட மச்சான் என்கிட்ட அக்கா விட்டு 2 பிள்ளைங்க 2 ரெட்டை குழந்தைங்க. அவங்க 2 பேரும் இவங்க 4 பேரையுமே மிஸ்ஸிங் சொல்லி காணும். அவங்க 4 பேரையுமே எங்கே இருக்காங்க, என்ன தப்பிச்சிட்டாங்களா பொழைச்சிட்டாங்களா ஒன்றுமே எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இங்கே வந்து 4 நாளாக வர்ற பாடியெல்லாம் தேடி பார்க்குறோம். அங்கே எல்லா இடத்துலையுமே போய் அடையாளம் பார்க்க முடியுமா, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி 4 நாளானு இன்றைக்கி தான் எங்களுக்கு ஒரு பாடி கிடச்சிருக்கு. பையனோடது 19 வயசு வைஷ்ணவு. மோண்டது மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது இன்றைக்கி நாங்கள் இங்கேயே பண்ணாலது பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த பாடிக்கெல்லாம் அடையாளத்தை நாங்கள் காட்டணும். எங்களுக்கு அடிக்கடி வர முடியாது, போக முடியாது. நாங்கள் தேவால வாழகையில் இருக்கிறோம்.
என்னை அங்கேயான கட்டி கொடுத்துருக்கு. அப்போ இது தெரிஞ்சு நான் இங்கே வந்து இப்போ இது 4 நாள் ஆயிடுச்சு. இந்த ஒரு பாடி தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்த பாடி இன்னும் நாங்கள் தேடணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற அவஸ்தையில் இல்லை. ஒன்று எப்படி சொல்கிறது, ரொம்ப விகாரமாக இருக்குது. பார்க்க முடியலை. மனசு கல்லாக்கி எதுவுமே வைக்கக்கூடாது. நம்ம சொந்தங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக மனசு திருடப்படுத்தி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பணத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நம்ம சொந்தத்தை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு. இதுதான் எங்கள் நிலைமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் இப்போ யாருமே இல்லைங்களா? எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை. 4 பேர் இருந்தாங்க, 4 பேருமே போயிட்டாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும்தான் கிடச்சிருக்காங்க, யாருமே கிடைக்கல. மற்ற 3 பேருமே கிடைக்கல. ஒருத்தர் மட்டும்தான் கிடச்சிருக்கு, பையன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இன்னொரு சௌமியா, பாலகோபாலன், வர்ஷா, வெறும் 3 பேரையுமே கிடைக்கணும். ஓகே, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தேடுதல் பண்ணி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தேடுதல் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று அடையாளம் சுத்தமாக காட்ட முடியலை எங்களுக்கு. ஏன்னா இந்த ரிங்கு, கொலுசு அந்த மாதிரி அடையாளத்தை வச்சு தான் அன்றைக்கி அது இந்த மாதிரி அடிப்பட்டதில் அதுவும் காணாமல் போயிடுச்சுன்னா அதையும் எங்களுக்காக நாங்கள் வந்ததை எங்களுக்கு இன்னும் ஒரு கவலை என்னன்னா, எங்களுக்கு அடையாளம் தெரியாமல் நாங்கள் எதுவும் விட்டுவிட்டோமோ எங்கள் சொந்தத்தை அப்படின்னு உள்ள மனசில் ஒரு வேதனை வேறு. விட்டுருக்குமோ, கண் முன்னாடி பார்த்தும் நமக்கு தெரியாமல் விட்டுருக்குமோ அப்படின்னு உள்ள ஒரு மன கஷ்டமும் இருக்குது. இனி நம்ம தெரியாமல் நம்ம விட்டு போடி நமக்கு தெரியாமல் நம்ம வேற எதையும் எடுத்து கொண்டு போய் நம்ம எதுவும் செஞ்சு நமக்கு புண்ணியம் இல்லை. அவங்களுக்கு கடைசியில் செய்யாத காரியத்தை நம்ம செய்யணும்னா நம்மள்தான் இது நமக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக புரியுது, உங்களோட வலி எனக்கு ரொம்பவே புரியுது. நம்ம வேற யாரதும் நம்ம கொண்டு போய் எதுவும் செஞ்சு நமக்கு வேலை நம்ம தெரியாமல் நம்ம கொண்டு போகவும் முடியாது. ஏன்னா அதுவும் அவங்களோட சொந்தக்காரங்க வந்து தடுமாறுவாங்கல்ல, யார் எவருன்னு தெரியாமல் தடுமாறுவாங்கள்ல. நம்ம நம்முடைய எதுன்னு என்னன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரிய மாட்டேங்குது. போய் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்குது. 4 நாள் தண்ணிக்குள்ளே கிடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது எங்களுக்கு. என்னால் பார்க்க முடியாமல் மயக்க போட்டு விழுந்து கையில் சேலன்ஸ் இல்லை ஏற்றி திரும்ப போய் பார்த்து நாங்கள் அதை பாடியை கண்டுபிடிச்சி இது தான் அப்படின்னு அடையாளத்தை காட்டி அப்புறம் தான் எடுத்து கொண்டு போய் அதுக்கு செய்யாத காரியங்களெல்லாம் செஞ்சது. நாங்கள் என்ன அடையாளத்தை கண்டுபிடிச்சோன்னா இந்த காது, மூக்கு, கை, விரல் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். வேறு எதுவுமே பார்க்குறதுக்கு இல்லை உடம்புல.